ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஸ்பிளிட் ஃபிங்கர்ஸோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன பார்ட்ல வீட்டை விட்டு சாங் சீக்கிரமாவே கிளம்பிருப்பா. வெளியில பார்த்தா யாங் அவனோட பிங்க் கலர் பெட்ஷீட்டோட படுத்துட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே என்ன அழுதுகிட்டே வர அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அழுகிற கண்ணீர் கிட்டேயே ஒரு கிஸ் பண்ணிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி அவனை உசுப்பி விட்டு கேட்ட உடனே உன்னோட கண்ணீர்ல முத்தமிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சின்னடா லூசாட்டம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்ட உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறான். ஏய் ஏன்டா உளர்ற அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாட்டுல மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். நான் உன்ன ஒரு கம்ஃபர்ட் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் முத்தம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிரு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நிறுத்தடா முதல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு நீ அப்செட் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நம்ம 2 பேரும் முதல் முறையா கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் வழியா டக்குன்னு அவனோட வாயை பொத்தி கொஞ்சம் அமைதியா பேசுறேன், இது என்னோட வீடுடா அப்படின்னு சொன்ன உடனே உழுந்தடிச்சு ஓடி போயிடறான். ஸ்கூல்ல காட்டுறாங்க அவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இவகிட்ட கேக்குறாங்க சீராவும் ஜோமிராவும் என்னடி அவனை உனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா, அவனை லவ் பண்றியா, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல பழகுற அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு பேரே என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு அவனை லைட்டா பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் கிளாஸும் நடக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த சீன்ல சாங் யாங் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் பார்ட்டி குடுக்கறதுக்காக ஒரு பெரிய டேபிள புக் பண்ணிருக்கான். இவளோ அவன் தூங்குன அந்த பிங்க் கலர் பெட்ஷீட் சுருட்டி கையில எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவள ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்த உடனே ஏன்டா இது மாதிரி இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன், நான் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட உன்னோட போர்வையோட உள்ள நுழையிற என்ன எல்லாருமே வெறிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இன்னைக்கு என்ன டே தெரியுமா, ஸ்பெஷல் டே, இன்னைக்கு நான் உன்னை முதல் முறையா கிஸ் பண்ண நாள் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உனக்கு வைபாகி அவகிட்ட எந்துவா பேச அட லூசு எனக்கு இங்க மானம் போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க உட்காந்து சாப்பிடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை யார்கிட்டயும் சொல்லாத, அப்படி சொன்னான்னு வை அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட இவ அவளையே பாத்துக்கிட்டு நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு அவனே வெக்கப்பட்டு இருக்கான். அடுத்து அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவன் வந்து இவளை கிஸ் பண்ற மாதிரியே தெரியுது. ஒரு பிம்பம் கண்ணெல்லாம் கசக்கிட்டு திரும்பவும் பார்த்தா உண்மையாவே அவன் இவ கூட நின்னுகிட்டு இவளை வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பொறுமையா வீட்டுக்கு போறா. ஆல்ரெடி காலையில அம்மா கிட்ட சொல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டா இல்லையா, அம்மா கரெக்டா இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி உன்னோட ஆட்டிடியூடு, முதல்ல இங்க வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். உள்ள போனவளுக்கு அம்மா வெளியில இருந்து கதவை தட்டுறாங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கறது புரிஞ்சிடுது. நான் ஏன் இப்படி இந்த டீனேஜோட புத்தியெல்லாம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப அழகா இவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க, பாக்குறதுக்கே ஒரு சிங்கப்பெண் மாதிரி. ஏன் ஸ்கூல்ல கூட அம்மாவை பத்தி கொஞ்சம் காசப் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அம்மா அப்பாவும் இவ சின்ன வயசா இருக்கும் போதே பிரிஞ்சிருப்பாங்க. சோ அதை பத்தி மத்தவங்க பேசிக்கிறத ஈவன் நான் காதுல கேட்க கூடாதுன்னு என்னோட காதை பொத்தி விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேரா சிங்கிள் மாமா இருந்து நம்மள வளர்த்திருக்காங்க அப்படின்றத நினைச்சு பாக்குறா. அதனால சாங் கதவை தர அப்படின்னு தன்னோட மனசாட்சி தாங்கிட்டே பேச இந்த பக்கம் காட்டுறாங்க. இது கடந்த கால வாழ்க்கை சாங்கோடது. அந்த நேரத்துல ரென் எவ்வளவு குண்டா இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சான்கு தனியா தான் இருக்கான். அவங்க ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த புக்கை பார்த்து எல்லாரும் வியக்க இவனும் லைட்டா திரும்பி பாக்குறான். அதுல இருந்து இவளை அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த சமயத்துல எனக்கு பிளண்டட் ஹேர்ஸ் இருந்தா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த புக்ல இருக்க பிக்சரையும் காட்டுறாங்க. சோ இவன் வந்து அவனோட பிக்சருக்கு டேப்ல உட்காந்து கலர் அடிச்சு பாக்குறான். அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ இவன் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹேர் கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறான். அந்த சமயத்துல இவங்க பயங்கர குண்டுங்க, நடந்து வரதை பார்த்தாலே காமெடியா இருக்கும். இருந்தாலும் இவனுக்கு அப்பவே இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அந்த கிரவுண்ட்ல அவங்க நான் தூங்க போறேன்னு சொல்லும் போது கொரட்டை மட்டும் விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கிளப்புக்கு நிறைய பேர் வராங்க. அங்க ஒருத்தன் பிளண்டட் ஹேர்ஸோட தலையில அப்படியே கிரீடெல்லாம் வச்சுட்டு நிக்க அவனை பார்த்துட்டு கையில சாப்பிட்டுட்டு இருந்த சிப்ஸ அப்படியே கீழே போட்டுட்டு அவனையே அக்கா பிரியோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ அந்த புக்ல இருந்த இமேஜ் மாதிரியே இருந்ததா இவங்களுக்கு பிடிக்குமா. அவன் அப்படியே கூகுள் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ரூம்ல இருக்கான். அந்த சமயத்துல அவனோட ரூமே குளிச்சுட்டு வர இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா, எப்ப பார்த்தாலும் தொப்பி போட்டுக்கிட்டே கண்ணு கூட தெரியாம வருவானே அவனே தான். அதே சமயத்துல ரிம்ம காட்டுறாங்க. நான் ஒருவேளை சோன்குவை லவ் பண்றேனா டேட்டிங் பண்ண போறேனா அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு ரொம்ப கிரேசியா ஆக்ட் பண்ணுவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த 3 பேர் தங்கி இருந்தாங்க இல்லையா, அதுல யாங்க காணோம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. மாடியில வந்து நின்னுட்டு சூரிய அஸ்தமனம் எவ்வளவு அழகா இருக்கு அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிட்டே ரசிச்சிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, சூரிய அஸ்தமனத்தெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கும் பிக்கிக்கு ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் அது மாதிரி சொல்ல வரான். பட் என்னன்றது சொல்லல. இந்த பக்கம் இவ படிச்சுட்டு இருக்கும் போது டிராயிங் கிளப்ல இருந்து மெசேஜ் வருது, எல்லாரும் ரெட் கலர் போட்டுட்டு வரணும்னு. இவகிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் சுத்தமா இல்ல. அதனால வெறும் ஹேர் பேண்ட மட்டும் போட்டுட்டு டிராயிங் கிளப்குள்ள தயங்கி போறா. என்னடா பண்றதுன்ட்டு உள்ள போனா எரியற ரைட்ல எல்லாம் ரெட்டா இருக்கு. அதுலயும் ஒரு ரூம்ல மட்டும் பயங்கரமான சவுண்ட் ரெட் லைட். அதை கேட்ட உடனே
கண்டிப்பா அந்த லூஸ் யாங்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போனா அவன் ஒரு கிட்டாரை வச்சுக்கிட்டு பயங்கர பாப் சிங்கர் மாதிரி கத்திக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கான். பட் ரியலா அவன் பாடல, ஸ்பீக்கர்ல வர பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு லூசு அப்படின்ட்டு கதவை சத்திட்டு வெளியில வரா. அந்த சமயத்துல அந்த டிராயிங் கிளப்ல இருக்க 2 பேர் வந்துட்டு, என்ன நீ ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, வெறும் ஹேர் பேண்ட் தானா, சரி நீ டிசப்பாயிண்ட்லாம் ஆகாத, உனக்காக நாங்க ட்ரெஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறா. இன்னொருத்தவங்க ஷூவை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இவன் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு டேர கழட்டி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க இருந்த 2 லேடிஸும் இவனை கூப்பிட, இவன் இன்னொரு ரூம்குள்ள போலாமா அப்படின்னு கேட்டுட்டு போக அதுக்குள்ள அவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குடுகுடுன்னு ஓடி வர கரெக்டா இவன் முன்னாடி வந்து மாட்டிக்கிறான். சோ அவனை ஹக் பண்ற மாதிரி ஆயிடுது. 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பாத்துக்கிறத மத்தவங்களும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ரெட்ல செம கியூட்டா இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே யாங் மட்டும் தனியா போக, இங்க வா பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு சொன்ன வந்து பக்கத்துல நிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள கலாய்க்கிறதுல ஒரு செம ஃபன் இல்ல அப்படின்னு அந்த லேடிஸும் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க, காலையில நடந்த விஷயத்த மட்டும் வெளியில சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் யார்கிட்டயுமே சொல்லல, எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உன் மூஞ்சிய பார்த்தா கண்டிப்பா சொல்லிருப்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் சாரி கேட்டுட்டு அப்படியே தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டே, ரெட் ட்ரெஸ்ல நீ கியூட்டா இருக்குன்னு கிட்டக்க வர கண்ணா பின்னான்னு புடிச்சு தள்ளி விட்டுறா. அவன் கீழே விழ அதே சமயத்துல மொத்த பேரும் வந்துடுறாங்க. இப்பவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னபடி சாங்கும் வர, அந்த சமயத்துல சாங்கும் சான்ஹூவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தலசாகி குடுகுடுன்னு முன்னாடி ஓடி வந்து என்னோட கோட்ல அவளை மறைச்சுக்கிறான். அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சான்ஹூவும் போயிடுறான். அடுத்து அந்த தொப்பி போட்டவன் கிட்டக்கு வந்து மிரட்டுற மாதிரி அப்ரிஷியேட் பண்ற மாதிரி போயிடுவான். இவ குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இந்த பக்கம் இவ இன்னும் இல்யூஷன்ல இருக்கா. ரின் அவன் கூட நம்ம டேட்டிங் பண்ண போறோமா, லவ் பண்றனா அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே பேசிக்கிட்டு, சரி இந்த பார்ட்டிக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு அவன் அந்த சைட் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க எல்லாருமே உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சான்ஹூ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு போறான். சோ ஒவ்வொருத்தரும் ரிகல்சல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இவன் வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கேட் வேஷம் மாதிரி போடுவா இல்லையா பிளாக், அவ வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. பரவாயில்ல உங்க கூட தனியா பேசுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்டூல்ல உட்கார, இவனும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எரிமை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். சோ இவளும், நீங்க எரிமை லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, பட் 2 பேரும் நல்ல கப்பிள்ஸ், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்ரிசியேஷன் பண்ணிட்டு அவ கிளம்ப. அந்த சமயத்துல பிக் ஃபுட் டாக் வருது. இவனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த சீன்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அங்க இருக்க ரெட் பொருள் எல்லாம் வச்சு ஒரு பாப் சாங் மாதிரி பாடிக்கிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கலர் இருக்கும் இல்லையா, காக்கி ஃபிங்கர், பிரவுன் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளேப்ளூவோட டர்ன். அவளுக்கு எதுவுமே வரல, யோசிச்சுக்கிட்டே இருக்கா. எல்லாரும் சேர் அப் பண்றாங்க. இவ டக்குன்னு எழுந்து, நான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சேன், நல்ல மார்க் எடுத்தேன், இப்ப சூப்பரா வரைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட அன்றாட வேலைகளை சொல்ல, அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்ச மாதிரி உட்கார்ந்தவங்க டக்குன்னு சேர் அப் பண்ண ஆரம்பிக்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ அவளுக்கு வந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறா. அப்புறம் வெளியில வந்து உட்காரும் போது அங்க சாங்கு இருக்காரு. சோ பக்கத்துல உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களும் இப்பெல்லாம் பிரேவா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ண இவனும் நினைச்சு பாக்குறான். முதல்ல உன்னை நான் பார்க்கும் போது ரொம்ப தைரியமே இல்லாம இருந்த, இப்ப நல்ல தைரியமா இருக்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, அந்த சமயத்துல ரின் வராங்க. ரின் வந்த உடனே ஹாய் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் தனியா பேச போறாங்க அப்படின்றத இவ புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் நின்னுக்கிட்டு போஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை எல்லாரும் வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அதை வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இந்த கேட் வேஷம் போட்டவன் அந்த கேப் போட்டவன் கிட்ட கொஞ்சம் பேசுவா இல்லையா, அவன் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும் போது, நான் ஒன்னு செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை வாங்கும்போது கீழே போட்டு உடைச்சிடறான். அப்போ பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, எனக்கு காசு பிரச்சனை கிடையாது, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவளோட கையை பிடிக்க டக்குன்னு முறைச்சிடறா. அதை பார்த்துட்டு அவனும் கோவமா வெளியில போயிடுறான். காக்கி நீ ஏன் இப்படி கோவமா வெளில போற அப்படின்னு சாங் கேட்க அவன் பதிலே சொல்லாம போக இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தனியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ உனக்கு என்ன எவ்வளவு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல எனக்கு மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு தான் நிறைய தெரியும், நீ ஒரு முறை சொல்லியிருக்க இல்லையா நான் எலிபென்ட்ஸ் பத்தி திங்க் பண்ணவே கூடாதுன்ட்டு அப்படின்னு இவன் சொல்ல, எந்த எலிபென்ட்ட சொன்ன, எப்போ சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, எலிபென்ட்ஸே இல்லாத சமயத்துல என்ன பத்தி திங்க் பண்ணி பாரு, நான் எவ்வளவு சாமிங்கா இருக்கேன், என்ன ஒரு புது வெளிச்சமா பாரு அப்படின்னு ஒரு ரைமிங்க சொல்லிட்டு, புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். என்ன இவன் லூசாட்டம் உளறிட்டு போறான்னு அவ அப்படியே ஒண்ணுமே புரியாம உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கு விட அவ தான் அதை யோசிச்சு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சோ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாங் யாங்கும் அந்த சமயத்துல ரெட் ட்ரெஸ்ல நீ ரொம்ப நல்லா இருந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரே பயம். அவன்
கிஸ் பண்ண விஷயத்த மத்தவங்கள்ட்ட சொல்லிடுவானோன்ட்டு அந்த சமயத்துல பக்கத்துல இருந்து உட்காரடே அங்க போய் உட்கார அப்படின்னு சொன்னோன்னா அவனும் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அதே ஞாபகம். சோ இவளும் அவன் கிட்ட உனக்கு இதுக்கு முன்னாடி லவர் இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே எனக்கு அது மாதிரி யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல, என்ன திடீர்னு என்ன சந்தேகப்படுற, நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒண்ணுன்ற மாதிரி அவனும் சிரிக்கிறான். சோ இந்த பக்கம் இந்த குட்டி பையன் சாங்கோட தம்பிய காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப அழுக்கா இருப்பான் இல்லையா, அவன் ஒரு சாக்ஸை கொண்டு வந்து கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னான் இல்லையா, அத இவன் சாக்ஸ் போடும்போது நினைச்சு பாக்குறான். அங்கேருந்து எழுந்து போறான். அதே மாதிரி ஸ்கூல்ல அவனை பிடிச்சி மத்த பசங்க எல்லாம் புல்லிங் பண்றாங்க. டே நீ ஒரு சாக்ஸை கொடுத்து யூடால போட்டுட்டு வர சொன்ன ஞாபகம் இருக்கா, அவன் போட்டுட்டு வருவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, அவங்கிட்ட எல்லாம் நீ பேசாத, பாக்குறதுக்கு அழுக்கா இருக்க அப்படின்னு புல்லிங் பண்ணும்போது அந்த சமயத்துல யூடாலும் வரான். ஹே யூடால், இவன் கொடுத்த சாக்ஸை நீ போட்டுட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பதிலே சொல்லாம போக, பாத்தியா அவன் சாக்ஸே போட்டுட்டு வரல, நீ கொடுத்த சாக்ஸ, இனிமே உனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்க கிட்ட போய் பேசுற வேலை வச்சுக்காதன்னு போட்டு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ண. இந்த பக்கம் யூடால் பாட்டுல போயிட்டே இருக்கான். டே சாக்ஸ காட்டுன்னு சொல்றோம், நீ பாட்டுல போயிட்டே இருக்குன்னு அவனை புடிச்சு தள்ளி விட்டு அவனோட ஷூ எல்லாம் கழட்டி, பாத்தியா இவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் சாக்ஸ் தான் போட்டு வந்திருக்கான், ஓ சாக்ஸ போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பவும் அந்த இன்னசென்ட் பாய் கிட்ட பயங்கரமா இவனுக்கு புல்லிங் பண்ண. அந்த சமயத்துல இவன் பயங்கர ரகடா ஸ்கூல் சாக்ஸ கழட்டிட்டு, பாத்தியாடா அவன் கொடுத்த சாக்ஸ நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரகலை விட, டே என் நண்பன் போட்டுட்டான்டா, நான் கொடுத்த சாக்ஸ போட்டுட்டான்டான்ட்டு அந்த இன்னசென்ட் பாய் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு கிட்டக்கு ஓடி வருவான். அவனுக்கு வேற மூக்கொழுகும், கிட்டக்கு வந்து கட்டி அணைக்க வருவான். டே அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு இவன் ஓட, அவன் கைய புடிச்சிட்டு, என் நண்பன் நான் கொடுத்த சாக்ஸ போட்டுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு செம்ம சேரப்பா அவனை கூட்டிட்டு போவான். அதே சமயத்துல இந்த ஆன்டிஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பண்றதே வேலையா இருக்கும். அந்த சமயத்துல இது யூடாலோட புக்கு, எல்லாரும் காப்பி எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அதை போட்டோ பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்க 3 பேரும் வெளியில வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்தாலே ஜாலியா இருக்கும் இல்லையா. அப்ப கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு செம கியூட்டா ஒரு பார்லர் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரின்னு அதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த ரகட் கேர்ள்ஸ் 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவ சீரை பின்னாடியும் ஜோம்பீரோ பின்னாடியும் போய் ஒளிஞ்சுக்கிறா. இவ ஒளிஞ்சுக்கிறத பார்த்துட்டு, ஏண்டி அவங்கள பார்த்தா உனக்கு இந்த அளவுக்கு பயம் இருக்கு, ஏன் ஒளிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இவ எதுவுமே சொல்லல. இருந்தாலும் வெளியில வந்தோன்னு கேக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன புடிச்சு புல்லிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ. அதை பார்த்துட்டு ஜோமீரோ சும்மா இருப்பாளா, இப்பதான் அவங்க பிரிஞ்சு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, அவளுக்கும் அழகு வந்துருது. 2 பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டு மாத்தி அழுதுகிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சீரே, ஐயோ அசிங்கமா இருக்கே, மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் என்ன இவன் எலிஃபண்ட பத்தி பேசிட்டு போனா அப்படின்னா எலிஃபண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஜூரின் அதையே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகி, என்னோட பழைய சூகோவை கொடுங்க அப்படின்ற மாதிரி கீழே உட்காந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது அந்த சவுண்ட் கேட்டுட்டு, ஏ லூசு, என்னோட பழைய சூகோவை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏண்டி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் வந்து கேட்ட உடனே அவ சும்மா இருப்பாளா, தலகாணி எடுத்து மூஞ்சிலே போட்டுட்டு, என் விஷயத்துல தலையிடாத, என்னோட ரூம்குள்ள ஏண்டா பெர்மிஷன் இல்லாம வந்த அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு அவன் போன் எடுத்து, இரு சூகோக்கு கால் பண்ணி முதல்ல இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவன் போன் எடுத்து டயல் பண்ண, நீ இத மட்டும் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ பிறந்து 100 நாள்ல ஒரு போட்டோ எடுத்தாங்க பாத்தியா, அத ஊருக்கே காட்டிடுவேன், மெயினா சாங் கிட்ட காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது 100 நாள் போட்டோவா, நான் பிறந்த 100 நாள் எடுத்த போட்டோவா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஆமாண்டா அதுல நீ நேக்கடா நின்னுட்டு இருந்த தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சுச்சோ அத போய் சாங் கிட்ட காட்ட போறியா அப்படின்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆயிடுறான். அந்த சமயத்துல எங்கடா போற, நில்லு, நீ யானைகளை பத்தி திங்க் பண்ணாதப்போ உனக்கு யானைகளோட பிக்சர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல, என்னடி லூசாட்ட உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அவன் என்ன சொன்னா, ஏதோ ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொன்னானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சான்ஹூ நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் குடுக்குடுன்னு ஓடி வந்து அவங்க கிட்ட பயங்கரமா வளைஞ்சு பேச, அதை பார்த்துட்டு, ஏய் அவனை விட்டுடுங்கடி அப்படின்ற மாதிரி இவளும் வாய்ஸ் எடுத்து பேசுறா. அப்புறம் வாயிலே அடிச்சுக்கிட்டு அப்படியே பாஸ்ட் திங்க் பண்ணி பாக்குறா. அந்த சமயத்துல இவ சின்ன வயசுல குண்டா இருந்திருப்பா இல்லையா, அப்போ இதே ப்ராவர்ப பத்தி பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் இந்த ஸ்பெல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அந்த சமயத்துல அவ போன் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கு. நான் போய் போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, ஏய் தனியா போகாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதெல்லாம் நான் சீக்கிரமா வந்துருவேன், நீ பாதர் பண்ணாத அப்படின்னு சொல்ல, ஏய் அங்க பேய் எல்லாம் இருக்காண்டி, அந்த பேய நேருக்கு நேரா பாத்துறாத, ஐ கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, போனவ டக்குன்னு நின்னு இவனையே பாத்துட்டு இருக்கும் போது, அது உன்னோட கண்ணை லாக் பண்ணி அப்போலோ பிளாஸ்ட் கொடுக்கும், அதுவும் எம்டியா இருக்க ஸ்டுடியோல தான் அது நடக்கும். அந்த சமயத்துல நீ கோஸ்ட பாப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா லூசாட்ட உளர்ற அப்படின்ட்டு அவ பாட்டுல தத்தக்கு போத்தக்கன்னு
நடந்து போவா. இருந்தாலும் அந்த ஸ்டுடியோக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, இருட்டா இருக்கும். இவளும் பொறுமையா நடந்து போகும்போது அவன் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வந்து தட தட தடன்னு ஓடுவா. யாருமே இல்லாத இடத்துல போய் இவ கதவை தட்டி அங்க இருக்க ஸ்டாச்சூஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறா. இவளுக்குள்ள சரியான பயம். அவன் வேற பேய் வரும், அப்போலோ பேஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னானே, இங்க ஒரே சிலையா நிக்குது, இந்த சிலையில எது பேயினே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுன்ஹோ அப்படின்னு கத்திக்கிட்டே போவா. இருந்தாலும் அவளோட போன் ஒரு இடத்துல இருக்கு. அதை எடுத்துட்டு யதார்த்தமா திரும்பும் போது ஒரு ஸ்டாச்சு கிட்ட லைட் எரியும். அந்த லைட் அவளுக்கு பேய் மாதிரி தெரிய ஆன்னு அலறா. இந்த விஷயம் பிரசன்ட்ல இருக்க இவளுக்கு ஞாபகத்துல வர, ஆஹா எலிஃபண்ட்னு சொன்னது என்னதானா அப்படின்னு இவளும் கெஸ் பண்ணிடுறா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுன்ஹு அந்த 2 பொண்ணுங்க கூட நடந்து போயிட்டு இருக்கவன் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அடச்சா இப்படி மொக்க பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போகும்போது அவன் லைப்ரரிக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் என் கையில செத்தான் அப்படின்ட்டு நேரா கிட்டக்க போறான். இருந்தாலும் அவன் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால பக்கத்துல உட்காந்து அவன் தூங்குற அழக அப்படியே ரசிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான், தூங்கி என்ன கலாச்சிட்டு அப்படின்ற மாதிரி பொறுமையா பார்க்க இவளுக்குள்ள ஒரு ஃபீல் உண்டாகுது. என்ன ஒரு அழகான கண்கள், அழகான மூக்கு, அழகான லிப்ஸ் அப்படின்னு ஒன்னொன்னா பாத்துட்டு இருப்பா. அந்த அவன் சொன்னது ஞாபகத்துல வரும். எப்பயுமே என்ன மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிருப்பான் இல்லையா, அத இவன் நினைச்சு பார்த்து காதை பொத்திட்டு இருப்பா. டக்குன்னு அவனும் முழிப்பான். அதை பார்த்துட்டு குடு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஓடி போனவ கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. உண்மையாவே நான் அவனை மிஸ் பண்ண முடியாம இப்படி அவனையே பத்தி நினைச்சிட்டு இருக்கனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாங் காட்டுறாங்க. சோ அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா சீக்கிரமா கிளம்பிட்டியாடி, இந்தா ஒரு சாண்ட்விச் இருக்கா, அதை சாப்பிட்டாது போ அப்படின்ற மாதிரி அவ கையில கொடுக்க அவங்க அம்மா போன்ல பிஸியா பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த சாண்ட்விச் வச்சுட்டு அவ பாட்டுல போயிடுறா. வெளியில வந்தவ ஷூ லேஸ் எல்லாம் கட்டிட்டு இனிமே அம்மாவை ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டே போறா. இந்த பக்கம் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாங் ரூம்ல இருந்தவங்க அவங்களுக்கு சாங்கோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப பிடிக்கும். அதை நினைச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. யாங் சாங்குக்கு மெசேஜ் பண்ண அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அந்த சமயத்துல இது இப்போ இவங்க மாடலிங் பண்ற டைம். அதே சமயத்துக்கு ஈரிமும் அந்த இடத்துக்கு வர இவன் அவ வந்தா மட்டும் ரொம்ப ப்ரொஃபஷனலா கொஞ்சம் மெச்சூராவே நடந்துப்பான். அவ எந்த அளவுக்கு கிட்டக்க நெருங்கினாலும் அலோவ் பண்ணவே மாட்டான். அவ கிட்டக்க வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி நெருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து நம்ம சாங்க பார்த்து ஹீரிம் பேச அவதான் சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு மண்டைய குழப்பிட்டு இருப்பாளே. சோ அவ நாங்க இன்னைக்கு மாடலிங் பண்ணதெல்லாம் பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவளோட போனை இவ கிட்ட கொடுத்து யாங் கூட க்ளோஸ் அப்ல இருந்ததெல்லாம் காட்டுறா. அதை பார்த்துட்டு சாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இவர் கூட தான் நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் யாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாங் எங்க போறான் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவன் ஒரு டிராயிங் கிளப்புக்கு போறான்ட்டு அவனும் உளறி வச்சிருப்பான். சோ இவகிட்ட வந்து நீயும் அந்த டிராயிங் கிளப்புக்கு போறல்ல, நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறான். ஆனா இவளோட மனசுல கொஞ்சம் வலிகளா இருக்கு. ஏன்னா இவளுக்கு யாங்க பிடிக்கும், பட் லவ் பண்றாளான்னு இன்னும் இவளுக்கே தெரியல. பட் இது மாதிரி ஒரு போஸ்ட்ல இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத இவளால தாங்க முடியுமா, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல நீ எப்படியாவது இந்த டிராயிங் கிளப் கூட்டிட்டு போனீனா நான் என்னோட யாங்க பார்த்து மீட் பண்ண முடியும், பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ தப்பா நினைச்சுக்காத, அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஈரிம் சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் பிரிஞ்சுட்டோம், நாங்க திரும்ப சேர்றதுக்கு நீ உதவி பண்ணுவியா, 2 பேரும் மாடலிங்ல ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு இவளுக்கு ரொம்ப பெஜாரா ஆயிடுது. சரி சரி கண்டிப்பா நான் டிராயிங் கிளப் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிடுறா. சரின்னு 2 பேரும் காஃபி ஷாப்ல இருந்து வெளியில வந்துட்டு அவ டாட்டா காட்டிட்டு போக இவ மனசுல பூகம்பமே வந்த மாதிரி அப்படியே ஆடி போய் நிக்கிறா. சோ அதே விஷயத்த இப்போ அப்படியே நினைச்சு பாத்துட்டு இருக்கா. எவ்வளவு க்ளோஸா பழகணும், என்கிட்ட வந்து முத்தம் எல்லாம் கொடுத்தான். ஒவ்வொரு டைமும் உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், உன்னதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்க, அழகா இருக்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்கானே, எல்லாம் போய் அப்படின்னு நினைச்சவ நேரா வீட்டுக்கு போயிட்டு தனக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவன் பண்ண மெசேஜ் கூட பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்கா. ஆனா அவளுக்குள்ள இன்னொரு ஏக்கம். இப்பெல்லாம் மனசாட்சி அவகிட்ட வந்து பேசுறதே இல்ல இல்லையா, எங்க அந்த மனசாட்சி இப்ப ஏன் வரல, நான் யார்கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அமைதியா இருந்தவ டக்குனு அவங்க கிட்ட என்னோட ஃப்ரெண்டை இந்த வாரம் டிராயிங் கிளப்புக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ தட்டி விட அதை இவன் படிச்சுட்டு யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல ரிம்மு அந்த இடத்துக்கு வரா. சோ அவளையும் கண்டிப்பா உன்னை டிராயிங் கிளப்புக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ண 3 பேரையும் ஒரு சேர காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த டிராயிங் கிளப்புக்கு போக போறா, அங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இன்னும் சுவாரஸ்யமா காட்டுவாங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த டிராமா பாக்குறவங்களுக்கு ஸ்கூல் லைஃப்ல கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்திருக்கும். அது என்னன்றதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.